திருவாரூர், நாகை மாவட்டங்களில் கனமழை பெய்ததால் குறுவை சாகுபடி செய்த விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் காலை முதல் கடும் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மாலையில் திடீரென மழை பெய்தது. சேந்தமங்கலம், வடபாதிமங்கலம், மாங்குடி, புலிவலம், விளமல் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. நாகை மாவட்டத்தில் திருமருகல், நாகூர், கீழ்வேளூர், வேளாங்கண்ணி, தலைஞாயிறு, வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை கொட்டியது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சுற்று வட்டாரத்தில் 2 மணி நேரத்திற்கு மேலாக இடைவிடாமல் கனமழை கொட்டித்தீர்ந்தது. தொடர் மழையால் நியூடவுன் புறவழிச்சாலையில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். ஈரோடு மாநகருக்குட்பட்ட சூளை, திண்டல், வீரப்பஞ்சத்திரம் போன்ற பகுதிகளில் வெளுத்து வாங்கிய மழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்தது. சென்னை, கோவை, நீலகிரி, தென்காசி, வேலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, தேனி, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஆகிய 11 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதேபோல தமிழகத்தில் கோவை, தேனி, தென்காசி, ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் இன்று முதல் வரும் 22ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் நேற்று 7 இடங்களில் வெயில் சதமடித்துள்ளது. அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் கொளுத்தியது. திருச்சி, திருத்தணி, நாகையில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும், வேலூரில் 101 டிகிரி, சென்னை மீனம்பாக்கம் மற்றும் தஞ்சையில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறையில் நடைபெற்ற அரசு விழாவில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடுத்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமிக்கு மக்கள் குட்பை சொல்வார்கள் என்றார். 2019ஆம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ச்சியா உங்களுக்கு டாடா பை-பை சொல்லிட்டு தான் இருக்காங்க. இந்த தேர்தலில் உங்களுக்கு நிரந்தரமா குட்பை சொல்லிட்டு போறாங்க. உங்க சுயநலத்துக்காக, உங்க குடும்பத்தினரை ரைடிலிருந்து காப்பாற்றுறதுக்காக அதிமுகவையே டெல்லியில போய் அமித்ஷா கிட்ட அடமானம் வச்சுட்டு வந்திருக்கிறீங்க. மேலும் 10 ஆண்டுகளுக்கு மேலாக மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பாஜக கச்சத்தீவை மீட்க என்ன நடவடிக்கை எடுத்தது என்றும் கேள்வி எழுப்பினார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்துள்ளார். சிதம்பரத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டவர் அதிமுக கூட்டணிக்கு வரும் கட்சிகளை ரத்தின கம்பளம் விரித்து வரவேற்போம் என்றார். அந்த கூட்டணி கட்சிக்கு அவர்கள் வேட்டு வைக்கிறார் திரு ஸ்டாலின். எவ்வளவு அசிங்கப்பட்டுமா அந்த கூட்டணியில் இருக்க வேணும். எங்க கூட்டணியில் சேர்கின்றவர்களுக்கு ரத்தன கம்பளம் விரிச்சு வரவேற்கின்ற கட்சி அதிமுக கட்சி. அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றுதான் அமித்ஷா கூறியதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்துள்ளார். சிதம்பரத்தில் செய்தியாளர்களை சந்தித்தவர் கூட்டணி ஆட்சி குறித்த கேள்விக்கு ஆட்சிக்கு தங்கள் கூட்டணி வந்த பின் கேளுங்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்தார். நாங்கள் இருவரும் அமர்ந்து தெளிவுபடுத்தியாச்சு. அதுல இந்த கூட்டணிக்கு அதிமுக ஆட்சி அமைக்கும். அதுல இபிஎஸ் இன்னும் உங்களுக்கு தெளிவுபடுத்தணும். இபிஎஸ்ஸின் அழைப்பிற்கு மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் எதிர்வினையாற்றியுள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், போன வாரம் கம்யூனிஸ்டுகளையே காணோம் என்றவர் இந்த வாரம் கூட்டணிக்கு அழைப்பதாக தெரிவித்துள்ளார். கம்யூனிஸ்டுகளுக்கு அவர் விரிப்பது ரத்தின கம்பளம் அல்ல, வஞ்சக வலை என்பதை தாங்கள் அறிந்தே வைத்துள்ளோம் என்றும் பதிவிட்டுள்ளார். அரசில் பங்கேற்பது பாமகவின் உரிமை என கூறி அக்கட்சியின் தலைவர் அன்புமணி கூட்டணி ஆட்சி முழக்கத்தை எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழ்நாட்டை ஆளும் அரசில் பாமகவும் பங்கேற்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆட்சி அதிகாரத்தில் பாமகவின் உரிமையை வென்றெடுக்க கட்சியின் தொடக்க நாளில் உறுதியெடுப்போம் என்று அன்புமணி தொண்டர்களுக்கு வலியுறுத்தியுள்ளார். அதிமுக கூட்டணியில் பாமக இல்லை, வந்தாலும் வரலாம் என்றுதான் கூறியதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்துள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அரசில் பங்கேற்பது பாமகவின் உரிமை என கூறியுள்ள அக்கட்சியின் தலைவர் அன்புமணி தெரிவித்தது குறித்து பேசினார். கூட்டணிக்கு வந்தாலும் வரலாறு கூட்டணியில் இல்ல, கூட்டணியில் இல்லாத போது அது கேட்கிற கேள்வி பிரயோஜனம். ஆட்சியில் பாமக பங்கு கேட்கும் என்பது அன்புமணியின் கருத்து என்று கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார்.
விழுப்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற பாமகவினர் கடுமையாக போராடி கொண்டிருப்பதாக கூறினார். மேலும் கூட்டணி ஆட்சி என்பது அன்புமணியின் கருத்து என்றும் அவர் கூறினார். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு விஜயகாந்தின் பிறந்த நாள் அன்று நடைபெற உள்ளது. முதல் மாநாடு விழுப்புரத்தில் நடந்த நிலையில் அடுத்த மாநாடு மதுரையில் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி நடைபெறும் என்று அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்துள்ளார். மாநாடு நடைபெற உள்ள எலியார்பத்தி சுங்கச்சாவடி அருகே பாரப்பத்தி என்ற இடத்தில் பந்தக்கால் நடப்பட்டது. தமிழ்நாட்டில் மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வு வரும் 30ஆம் தேதி தொடங்கும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், இடைநிலை மருத்துவ படிப்புகளுக்கு 72,743 விண்ணப்பங்கள் பெறப்பட்ட நிலையில் போலி சான்றிதழ் கொடுத்த 20 பேர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதாக தெரிவித்தார். 25ஆம் தேதி இறுதிப்பட்டியல் வெளியிடவுள்ள மத்திய அரசின் கால அட்டவணைப்படி 30ஆம் தேதி காலை 10 மணிக்கு கலந்தாய்வு தொடங்கும் என்றார். போலி திருக்குறள் விவகாரத்தில் ஆளுநருக்கு தொடர்பில்லை என அந்நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் மோகன் பிரசாத் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு விளக்கம் அளித்துள்ளார். 43 அவார்டிஸ் கிட்டையும் அந்த பிளாக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நாங்கள் திருப்பி அந்த சரியான திருக்குறளை எங்க வச்சு திருப்பி நாங்கள் இந்த 2-3 நாட்கள்லேயே நாங்கள் கொண்டு போய் சேர்த்த போகிறோம். இதில் ஆளுநருக்கோ அல்ல ராஜ்பவனுக்கோ எந்தவித இதுவும் இல்லை, அதில் இன்வால்மெண்ட் இல்லை. திருவள்ளூரில் சரக்கு ரயில் விபத்து குறித்து உயர்மட்ட குழு விசாரணை தொடங்கியது. கடந்த 13ஆம் தேதி திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே டீசல் ஏற்றி சென்ற சரக்கு ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதில் 18 டேங்கர்கள் எரிந்து நாசமாகின. இந்நிலையில் ரயிலை இயக்கிய லோகோ பைலட் பணிக்கு வருவதற்கு முன்பு மது அருந்தி இருந்தாரா என்பதை கண்டறிய அவரது ரத்த மாதிரி சேகரிக்கப்பட்டு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. திருவள்ளூர் ரயில் நிலைய மேலாளர், தண்டவாள பராமரிப்பு பிரிவு, தொழில்நுட்ப பிரிவு அதிகாரிகளிடம் உயர்மட்ட குழு விசாரணை மேற்கொண்டனர். தமிழ்நாட்டில் பொது இடங்களில் மருத்துவ கழிவுகளை கொட்டினால் குண்டர் சட்டம் பாயும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியாகியுள்ள அறிவிப்பில் இது தொடர்பான சட்ட திருத்தம் கடந்த ஏப்ரல் மாதம் சட்டப்பேரவையில் அறிமுகம் செய்யப்பட்டதாகவும் ஜூலை 8ஆம் தேதி முதல் இந்த சட்ட திருத்தம் அமலுக்கு வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு ஜூன் மாதம் ஆளுநர் RN ரவி ஒப்புதல் வழங்கியதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆடி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட்டது. நேற்று மாலை 5 மணிக்கு தந்திரி கண்டரரு தலைமையில் சபரிமலை வேல்சாந்தி கோவில் நடையை திறந்து தீபம் ஏற்றி வைத்தார். இன்று முதல் தினமும் கணபதி ஹோமம், உஷ பூஜை உள்ளிட்ட வழக்கமான பூஜைகள் நடைபெறும். வருகின்ற 21ஆம் தேதி வரை காலை 5 மணி முதல் இரவு 10 மணி வரை பக்தர்கள் தரிசனத்திற்காக நடை திறந்திருக்கும். மரண தண்டனை விதிக்கப்பட்ட கேரள செவிலியர் நிமிஷா பிரியாவுக்கு கருணை காட்ட முடியாது என்று உயிரிழந்த நபரின் சகோதரர் தெரிவித்துள்ளார். ஜலால் அப்டா மிக்ஜி என்பவரை கொன்ற வழக்கில் ஏமன் நாட்டில் நிமிஷாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவர் செய்தது குற்றம், அவருக்கு மன்னிப்பு கிடையாது என்று மெக்டியின் சகோதரர் அப்தல் பட்டா மிக்டி தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் குற்றவாளியை பாதிக்கப்பட்டவர் போல அனைவரும் சித்தரிப்பதாகவும் அவர் கூறினார்.